Hi friends, welcome to Fragrance of My Life. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தர்பூசணியோட அந்த அவுட்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, வாட்டர்மெலனோட அந்த ஒயிட் பார்ட், அதில் எப்படி ஹல்வா பண்ணலாம், சட்னி எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் அதே ஒயிட்டர் பார்ட் வச்சுட்டு நம்ம ஒரு பொரியல் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு இந்த ஒயிட் பார்ட் மட்டும் இருக்கு இல்லையா, அதில் மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கசூரி மேத்தி, நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் தான் இது தேவையான பொருட்கள். கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா வதக்கி. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். ஆல்ரெடி காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், வரமிளகாயும் போட்டிருக்கோம், அதனால மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தூள் போடும்போது, மசாலாலாம் போடும்போது ஃப்ளேம் லோவில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அது ட்ரை ஆகிடுச்சு, அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே விடுறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தர்பூசணியோட அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம இது தூக்கி போட்டுருவோம். பட் இதில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. விட்டமின் A, C, B6, ஜிங்க்கு, பொட்டாசியம்னு நிறைய இருக்குங்க. பொட்டாசியம் நிறைய இருக்கிறதால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிசீசஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், இந்த இதெல்லாம் கொஞ்சம் சான்சஸ் ரொம்பவே கம்மி பண்ணும். இப்படியே ஒரு 3 மினிட்ஸ் விட்டுறணும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இதுலேயே தண்ணி விடும். ஸோ ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தண்ணி தெளித்து விட்டால் போதும். இதை அப்படியே மூடி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வெந்து வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். 8 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் எடுத்து சும்மா இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா உள்ளே போகும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்படி நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் வதக்கிக்கிட்டா போதும். இந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா அந்த பொரியலில் இறங்கிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொரியலை செஞ்சு பாருங்கள். சாதத்து கூட சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. இனிமேட்டு யாருமே தர்பூசணியோட அவுட்டர் ஷெல்லை தூக்கி போட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நிறைய எக்கச்சக்கமாக சத்துக்கள் அடங்கி இருக்கிறத வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. நமக்கு ஏற்ற சுவையில் நம்ம சூப்பராக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். நம்ம எப்படி இதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த டேஸ்ட் இதில் வந்துடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.